விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். அறியாமை இருளில் அழுந்தி கிடக்கக்கூடிய மனித சமூகம் எந்தவிதமான வாழ்க்கை வளர்ச்சியையும் பெறாது என்பதை துல்லியமாக அறிந்துதான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த தமிழ் சமுதாயத்தில் இருண்டு கிடந்த இதயங்களிலெல்லாம் கல்வி வெளிச்சத்தை பாய்ச்சுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு வேள்வியாக மாற்றினார். அவரை வழிபடு கடவுளாக கொண்டவன் நான். ஒரு கட்சி சார்ந்தும் ஜாதி சார்ந்தும் மதம் சார்ந்தும் சமூகம் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிற நிலையில் அறிவு சார்ந்தும் அன்பு சார்ந்தும் சமூகம் ஒற்றுமையினும் மேலான ஒருமை நோக்கி நடக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான். நண்பர்களே, ஒற்றுமை என்பது வேறு, ஒருமை என்பது வேறு. இரண்டிற்கும் அடிப்படையில் இருக்கின்ற வேற்றுமையை நம்மில் பலர் அறியார். ஆங்கிலத்திலே கூட ஒற்றுமைக்கு ஒரு வார்த்தை, ஒருமைக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. ஒற்றுமை என்பது யூனிட்டி, ஒருமை என்பது யூனிஃபார்மிட்டி. ஒரு பொது காரியத்தில் ஈடுபடுவதற்கு ஒவ்வொரு சாதி சார்ந்தவரும் சேர்ந்து வந்து பணியாற்றுகிற பொழுது அவருடைய சாதியை அவர் இழந்துவிடவில்லை, அவருடைய தனிப்பட்ட அடையாளத்தை அவர் இழந்துவிடவில்லை. அவரவர் அடையாளங்களை இழக்காமல் ஒரு குறிப்பிட்ட நலனுக்காக ஒன்றுபட்டு நிற்கிற பொழுது அங்கே ஒற்றுமை உருவாகிறது. ஆனால் அந்த ஒற்றுமையில் நீங்கள் உற்று பார்த்தால் அந்தந்த மனிதர்களின் அடையாளங்களும் தனித்துவமும் கலையாமல் இருக்கும். ஆனால் ஒருமை என்பது என்ன தெரியுமா? எல்லாருடைய அடையாளங்களும் தனித்தன்மையும் முற்றாக மறுதலிக்கப்பட்டு எல்லாரும் ஒன்று என்கிற சூழல் உருவாகிறதே, அதற்கு பெயர்தான் ஒருமை. அங்கே ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, தேசம் கிடையாது, மனிதம் மட்டும்தான் இருக்கும். அந்த மனிதத்தினுடைய ஆதார சுருதி எது என்று பார்த்தால் அன்பு. ஒருமை உளராகி உலகியல் நடத்த வேண்டும் என்றார் வள்ளலார். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்த வேண்டும். ஒற்றுமை உளராகி என்று வள்ளலார் பேசவில்லை. இந்த ஒருமை எப்பொழுது வரும் என்றால் அன்பு சார்ந்த இதயங்களின் சங்கமத்திலேதான் இந்த ஒற்றுமை உருப்பெறும். இப்படி ஒரு புத்தக கண்காட்சியை நடத்துகிற பொழுது முதலில் இந்த புத்தகம் குறித்து சிலவற்றை சொல்லிவிட்டு அன்பிற் சிறந்த தவமில்லை என்ற தலைப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். நண்பர்களே, ஒவ்வொரு புத்தகமும் ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு பாதிப்பை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். நல்ல புத்தகத்தை படித்தால் நல்ல பாதிப்பு வரும், மோசமான புத்தகத்தை படித்தால் மிக மோசமான பாதிப்பு வரும். சாதாரண மனிதனை கூட மகாத்மாவாக புத்தகங்களாலே மாற்ற முடிந்தது. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்கின்ற மிகச் சாதாரணமான ஒரு வழக்கறிஞர் உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு உன்னதம் செறிந்த மகாத்மாவாக மலர்ந்ததற்கு அவர் தேர்ந்து படித்த நூல்கள்தான் காரணம். பிளாட்டோவினுடைய டயலக், அதுதான் என் சிந்தனை பசிக்கு சரியான உணவு என்று சொல்லி திரும்ப திரும்ப படித்தவர் கார்லைல். கார்லைலுடைய பாஸ்ட் அண்ட் பிரசன்டை படித்துத்தான் என் சிந்தனைகளை மிகச்சரியாக செதுக்கிக் கொண்டேன் என்று சொன்னவர் ரஸ்கின். ரஸ்கினுடைய அன்டு திஸ் லாஸ்ட் என்கிற புத்தகத்தை படிக்காதவரை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாகத்தான் இருந்தார். போலக் என்கிற ஒரு வெள்ளைக்காரர் டர்பனிலிருந்து ஜொஹன்னஸ்பர்க்கு 24 மணி நேர ரயில் பயணத்தில் காந்தி ஈடுபடுகிற பொழுது
நீங்கள் இந்த ரயில் பயணத்தில் படிப்பதற்காக ஒரு நல்ல புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறேன், அன்பு கூர்ந்து படியுங்கள் என்று கொடுத்தார். கொடுத்தவர் போலக் என்கிற வெள்ளைக்கார். அதுதான் ரஸ்கின் எழுதிய அன்டு திஸ் லாஸ்ட், கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்று சொல்கிறோம். அந்த புத்தகம்தான் கரம்சந்த் காந்தியை மகாத்மாவாக மாற்றியது. சமூக நேசம் குறித்து, வாழ்க்கை விழுமங்கள் குறித்து, சத்தியத்தின் வலிமை குறித்து ரஸ்கின் எழுதிய கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்கின்ற புத்தகத்தின் மூலம்தான் எனக்கு தெளிவு பிறந்தது என்று மகாத்மா சொன்னார். The Kingdom of God is within you என்று டால்ஸ்டாய் எழுதிய புத்தகம்தான் மகாத்மாவிடம் சரியான ஆன்மீக பார்வையை கொண்டு வந்து சேர்த்தது என்று அவரே வாக்குமூலம் வழங்குகிறார். டால்ஸ்டாயும் ரஸ்கினும் சாதாரண மனிதனை மகாத்மாவாக மாற்றியதன் விளைவுதான் தென்னாப்பிரிக்க போர்க்களத்தில் அவர் இருந்த சூழலிலும் அவர் ரஸ்கின் பண்ணை, டால்ஸ்டாய் பண்ணை, ஃபீனிக்ஸ் பண்ணை என்றெல்லாம் தொடங்கினார். எனவே ஒரு சாதாரண மனிதனை உலகம் போற்றும் உத்தமனாக ஒரு புத்தகத்தினாலே உருவாக்க முடியும். வரலாற்று நதியின் போக்கையே புத்தகங்களாலே மாற்ற முடியும். நண்பர்களே, அமெரிக்க விடுதலை போர் நிகழ்ந்தது என்று சொன்னால், இந்த அமெரிக்க விடுதலை போருக்கான உந்து சக்தி எது என்று வரலாற்று பேரேட்டு பக்கங்களை புரட்டி பார்த்தால் நீங்கள் வியந்து போவீர்கள். அமெரிக்க விடுதலை போருக்கு தலைமை ஏற்று நடத்திய தளபதி ஜார்ஜ் வாஷிங்டன், அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை உருவாக்கியதில் பெரும்பங்கு பெற்ற மிகப்பெரிய அறிஞர் தாமஸ் ஜெபர்சன், உலகம் சந்தித்த மிகப்பெரிய சாதனையாளர்களில் ஒருவர் பெஞ்சமின் பிராங்க்லின். இந்த 3 பேரும் அமெரிக்கர்கள்தான். ஆனால் இந்த 3 பேரும் தொடக்கத்தில் இங்கிலாந்தின் பிடியிலே இருந்து அமெரிக்கா விடுபட்டு தனி சுதந்திர நாடாக இயங்க வேண்டும் என்று கருத இல்லை. அந்த தாய்மண் மீது இருக்கக்கூடிய பாசத்தினால் இங்கிலாந்துக்கு உட்பட்ட நாடாகவே இருக்கலாம், சில சட்ட திருத்தங்கள் இருந்தால் போதும் என்று கருதினார்கள். அப்பொழுதுதான் தாமஸ் பெயின் காமன் சென்ஸ் என்கிற ஒரு புத்தகத்தை கொடுத்தார். ஒரு சின்னஞ்சிறிய குட்டி தீவு அகன்று விரிந்து பறந்து கிடக்கக்கூடிய ஒரு பெரும் கண்டத்தை அடிமைப்படுத்தி வைத்திருப்பது நியாயமில்லை. தாய் கிரகத்தை விட உபகிரகம் பெரிதாக இருப்பது இயற்கைக்கே முரணானது. எனவே சட்ட திருத்தங்கள் நமக்கு தேவையில்லை, பரிபூரண சுதந்திரம் என்று பிரகடனம் செய்வோம். அமெரிக்கா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் அடிமை சங்கிலியை அறுத்து கொண்டு வந்து சுதந்திர காற்றை சுனாதமாக சுவாசிக்க வேண்டும் என்ற நோக்கோடு தாமஸ் பெயின் காமன் சென்ஸ் என்று ஒரு புத்தகம், 47 பக்கம்தான் அந்த புத்தகம். அந்த புத்தகம் வெளியிடப்பட்ட 3 மாதங்களிலேயே 1,20,000 பிரதிகள் விற்று தீர்ந்தன. 5 லட்சம் புத்தகங்கள் வேகமாக விற்றன. அந்த புத்தகம்தான் வாஷிங்டனை மாற்றியது, ஜெபர்சனை மாற்றியது, பெஞ்சமின் பிராங்க்லின் சிந்தனையை மாற்றியது. இந்த புத்தகம் வெளிவந்து மிகச்சரியாக 6 மாதம் முடிவதற்குள் அமெரிக்கா தனி சுதந்திர நாடு என்று பிரகடனம் செய்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போர் தொடுக்க முயன்றார்கள். ஒரு புத்தகம், 47 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தினால் ஒரு புதிய கண்டம் சுதந்திர வெளிச்சத்தை பெற முடிந்ததென்றால் புத்தகங்களின் சாதனை சாதாரணமானதல்ல. புத்தகத்தினால் நற்பயனையும் தர முடியும், தீய விளைவுகளையும் உருவாக்க முடியும் என்றேன். நீட்சேவினுடைய தத்துவங்களும் ஹிட்லருடைய மெயின் காம்பும் தான் ஜெர்மானிய இனம்தான் உலகத்தில் மிக உயர்ந்த இனம் என்ற ஒரு தத்துவத்தை உருவாக்கி உலகம் முழுவதையும் இந்த உயர்ந்த இனமாகிய ஜெர்மானிய இனத்திற்கு கீழே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற சிந்தனை களம் விரிந்து 2ஆம் உலகப் போர் நடந்தது. இந்த உலகப் போர் மூழ்வதற்கு அடிப்படை ஹிட்லருடைய செல்வாக்கு ஜெர்மனியிலே வளர்வதற்கு வழித்தடம் அவன் எழுதிய மெயின் காம்ப் தான். எனவே 3 கோடி மக்களுக்கு மரணத்தை கொடுத்த ஹிட்லர் அந்த ஜெர்மனியின் சான்சலராக வந்து உட்காருவதற்கு வழி கதவங்களை திறந்து வைத்தது அவன் எழுதிய ஒரு புத்தகம்தான். உலகத்திலேயே உயர்ந்த இனம்
ஜெர்மானிய ஆரிய இனம்தான் என்ற சிந்தனையை தூண்டியது நீட்சேவினுடைய வாதங்கள் தான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தாலியின் ஒற்றுமை சிதைந்து கிடக்கிற பொழுது ஒரு அற்புதமான ஆற்றல் மிக்க மன்னன் வந்து இத்தாலியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிரின்ஸ் என்ற புத்தகத்தை மாக்கியவல்லி எழுதினான். மாக்கியவல்லி கொடுத்த பிரின்ஸ் குறித்து இன்றைக்கு பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஐரோப்பாவின் அரசியல் தளத்தையே அந்த ஒரு புத்தகம் மாற்றியது. தனி மனித தர்மம் என்பது வேறு, அரச தர்மம் என்பது வேறு. தனி மனித தர்மத்தில் எவையெல்லாம் தவறாக நம்மால் புரிந்து கொள்ளப்படுகின்றனவோ அவற்றையெல்லாம் அரச தர்மம் என்கின்ற குடையின் கீழ் நியாயப்படுத்தி வெளிப்படுத்தியவன் மாக்கியவல்லி. அவனுடைய பிரின்ஸ் இத்தாலியில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. உலக அளவிலேயே ஆட்சியாளர்களின் பார்வையை திசை திருப்பியது. இப்படி ஒவ்வொரு புத்தகமாக சொல்லலாம். 25 ஆண்டுகளாக பிரிட்டிஷ் மியூசியம் லைப்ரரியில் தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்து பல்வேறு சிந்தனைகளை, தத்துவங்களை தேடி தேடி படித்து தன்னை செதுக்கிக் கொண்டவன் தான் காரல் மார்க்ஸ். இந்த மார்க்ஸ் கொடுத்த தாஸ் கேபிட்டல் என்கிற மூலதனத்தை எழுதுவதற்கு மட்டும் அவனுக்கு 17 ஆண்டுகளானது. ஒரு நல்ல படைப்பு என்பது ஒரு நாளில் எழுதப்படாது. எதை எழுதினாலும் அந்த எழுத்து ஒரு சமூகத்தை மாற்றிவிட முடியாது. நண்பர்களே, டால்ஸ்டாய் எழுதிய மிக புகழ்பெற்றது வார் அண்ட் பீஸ், போரும் அமைதியும் என்கின்ற படைப்பு. டால்ஸ்டாய் ஒவ்வொரு எழுத்தையும் அடித்து திருத்தி யோசித்துத்தான் எழுதுவார். எழுதி முடித்து பதிப்பகத்திற்கு கொடுத்து அச்சு வாகனத்தில் ஏறுகிற பொழுது கூட இந்த இடத்தை இப்படி மாற்ற வேண்டும் என்று சிந்தித்து அதற்கு தந்தி கொடுப்பார். இந்த இடத்தில் வாசகம் இப்படி மாற வேண்டும் என்று. டால்ஸ்டாயின் புத்தகத்தை போடுகிற ஒவ்வொருவனும் தலைவலி இல்லாமல் அந்த புத்தகத்தை வெளியே கொண்டு வர முடியாது. கடைசி வரை பிரச்சனையை உருவாக்குவார். சிந்தனை பரிமாற அதற்கேற்றார் போல் கருத்துக்கள் சேரும். 7 முறை போரும் அமைதியும் புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். முழு புத்தகத்தையும் 7 முறை எழுதினார். ஒவ்வொரு முறையும் அவருடைய மனைவி சான்யாதான் இரவு முழுவதும் உறக்கமில்லாமல் பிரதி எடுத்து கொடுத்தாள். எனவே ஒரு நல்ல படைப்பு என்பது சமூக மாற்றத்தை சரியாகவும் உருவாக்கும், தவறாகவும் மோசமான படைப்பு உருவாக்கிவிடும். எனவே அறிவு என்பது கத்தி மாதிரி. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தனை மனிதனுக்கு மட்டுமே இறைவன் வழங்கிய சீதனம். அது எந்த விலங்கும் சிந்திக்காது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விலங்கு எப்படி இருந்ததோ, ஒரு சிங்கம் எப்படி இருந்ததோ, ஒரு நாய் எப்படி இருந்ததோ, குதிரை எப்படி இருந்ததோ, இன்றும் அது அப்படியே தான் இருக்கிறது. அன்று எப்படி ஓடியதோ, அன்று எப்படி பதுங்கியதோ, அன்று எப்படி பாய்ந்ததோ, இன்றும் அதே மாதிரி தான் செயற்படுகிறது. எந்தவித மாற்றமும் பரிணாம வளர்ச்சியும் விலங்கிடம் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் மனிதன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தார் போலா என்று இருக்கிறான். மனிதன் ஒருவன் மட்டும்தான் மாறிக்கொண்டே இருக்கிறான். புத்த மதத்தினுடைய அடிப்படை தத்துவமே சனிகவாதம் என்று சொல்வார்கள். உலகத்தில் எல்லா நிகழ்வுகளும் நிரந்தரமானவை இல்லை. நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கிறது. நம் உடம்புக்குள்ளே இருக்கிற செல்கள் நான் பேச வருவதற்கு முன்பு இருந்தது, இப்பொழுது மாற்றம் கொண்டு விட்டது. ஒவ்வொரு நொடியும் மாறுகிறது. எல்லாமே மாறக்கூடியவை. எனவே எல்லாமே மாறக்கூடியவை என்கிற தத்துவம் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் மாறாதது என்று காரல் மார்க்ஸ் சொன்னான். எனவே ஒன்றை புரிந்து கொள்வது மிக நல்லது. விலங்குகளுக்கு கிடைக்காத ஒரு சீதனம் மனிதனுக்கு கிடைத்திருக்கிறதே, அதை நாம் செம்மையாக பயன்படுத்த வேண்டாமா? இங்கர்சால் சொன்னதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். அமெரிக்க ஜனாதிபதியை விட பேசி பேசி அதிகமாக சம்பாதித்தவன் இங்கர்சால். இங்கர்சால் பேசுகிறான் என்றால் டாலர் கணக்கில் அள்ளி கொடுத்து விட்டு உள்ளே உட்கார்ந்து கேட்டார்கள். காரணம் என்ன? அவன் பேச்சை கேட்ட பிறகு ஒவ்வொருவனுக்குள்ளேயும் அறிவின் புதிய சாளரம் திறந்து கொள்ளும். அவன்தான் சொன்னான், பெற்றோர்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு சொன்னானவன், உங்கள் குழந்தைகளுக்கு நம்ப கற்றுக் கொடுப்பதை விட சிந்திக்க கற்றுக் கொடுங்கள் என்றான். நம்ப கற்றுக் கொடுப்பதை விட சிந்திக்க கற்றுக் கொடுங்கள்.
இது ஏன் இப்படி என்று குழந்தை கேட்கிற பொழுது அது அப்படித்தான் நம்பு என்று சொல்லாதே. ஏன், எதற்கு என்று சிந்திக்க கற்றுக் கொடுப்பதுதான் அறிவினுடைய அடித்தளம். அந்த அறிவு ஆலயத்தினுடைய முதல் வாசலை நீங்கள் திறந்து உங்கள் பிள்ளையை கருவறைக்கு கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று கருதினால் நீங்கள் செய்ய வேண்டியது நம்ப கற்றுக் கொடுக்கலாகாது, சிந்திக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன் சிந்திக்க கற்றுக் கொடுக்க வேண்டும்? சிந்தனை என்ன அவ்வளவு முக்கியமானதா? இங்கர்சாலே சொல்கிறான், ஆம், சிந்தனை என்ன செய்யும்? சிந்தனை சந்தேகத்தை வளர்க்கும். சிந்திக்காதவனுக்கு சந்தேகமே வராது. ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் 1 மணி நேரம் பாடம் நடத்தி முடித்த பிறகு ஒரு மாணவனை எழுந்து நிற்கச் சொல்லி, உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா என்று கேட்க, ஒரு சந்தேகமும் இல்லை ஐயா என்று அவன் சொல்ல, ஆஹா, எவனுக்கும் எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு அற்புதமாக நாம் பாடத்தை நடத்திவிட்டோம் என்று நிறைவு பெறுவாரானால் அவர் குறை உள்ளவர். எவனுக்கும் சந்தேகம் வரவில்லை என்றால் அந்த வகுப்பில் எவனும் சிந்திக்கவில்லை என்று பொருள். சிந்தனைதான் சந்தேகத்தை வளர்க்கும். சந்தேகம்தான் ஆராய்ச்சியை ஆரம்பிக்கும். எந்த ஒரு சந்தேகமும் உள்ளத்திற்குள்ளே வந்துவிட்டால் இது உண்மைதானா, நாம் சந்தேகப்படுவது சரிதானா என்ற ஆராய்ச்சி தொடங்கிவிடும். காதலியை காதலன் சந்தேகித்தாலும் சரி, கணவன் மனைவியை சந்தேகித்தாலும் சரி, தலைவன் தொண்டனை சந்தேகித்தாலும் சரி, தொண்டன் தலைவனை சந்தேகித்தாலும் சரி, யார் யாரை சந்தேகித்தாலும் சந்தேகம் தொடங்குகிற பொழுதே ஆராய்ச்சி தொடங்கி விடுகிறது. சிந்தனை சந்தேகத்தை வளர்க்கும், சந்தேகம் ஆராய்ச்சியை வளர்க்கும். பிறகு என்ன நடக்கும்? ஆராய்ச்சி உண்மைகளை கண்டுபிடிக்கும். உண்மைகளை கண்டுபிடிப்பதனால் என்ன நன்மை? உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதுவரை இருந்த குருட்டு நம்பிக்கைகள் ஆழ குழி தோண்டி புதைக்கப்படும் என்றான் இங்கர்சால். எனவே நம்மை சுற்றி வியூகம் அமைத்திருக்கக்கூடிய குருட்டு நம்பிக்கைகளிலே இருந்து விடுபட வேண்டுமா? நாம் முதலில் சிந்திக்க வேண்டும். நம் சிந்தனைக்கு உணவாக இருப்பது நூல்கள் மட்டும்தான். நான் எல்லா இடங்களிலும் சொல்வேன், தமிழனாய் பிறந்ததற்கு தவம் இருக்க வேண்டும். நீங்கள் பல யுகங்கள் தவமியற்றி இருந்தால்தான் தமிழனாய் பிறந்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் தமிழும் ஒழுங்காக பேசுவதில்லை, ஆங்கிலமும் ஒழுங்காக பேசுவதில்லை. டுமாரோ ஈவினிங் பீச்சில் உன்னை நான் மீட் பண்றேன். அதில் டுமாரோ என்பது ஒரு ஆங்கில வார்த்தை, ஈவினிங் ஆங்கில வார்த்தை, பீச் ஆங்கில வார்த்தை, மீட் ஆங்கில வார்த்தை, பண்றேன் என்ற ஒன்னு கொச்சையான தமிழ் வார்த்தை. ஆக பல்வேறு ஆங்கில வார்த்தைகளை இணைக்கிற ஒரு சொல்லாக தமிழ் மொழி போய்விட்டது. இன்றைக்கு இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் என்று சொன்னான். நண்பர்களே, தமிழில் சிந்திக்க வேண்டும். நூல் என்றுதான் புத்தகத்திற்கு பெயர் கொடுத்தான். புக் என்று ஆங்கிலத்திலே சொல்வதற்கு இப்படி ஒரு அர்த்தம் உங்களாலே சொல்ல முடியுமா? புஸ்தக் என்றும் கிதாப் என்றும் இந்தியிலும் வடமொழியிலும் சொல்லுகிற பொழுது இப்படி ஒரு அர்த்தத்தை கொடுக்க முடியுமா? நம்முடைய மூதாதையர்கள் முட்டாள்கள் இல்லை, கண்ணதாசன் சொல்வது போல். நூல் என்றான். படிக்கின்ற புத்தகத்திற்கு நூல் என்று பெயர் கொடுத்தான். நன்னூல் சூத்திரம் படித்து பாருங்கள். நூல் என்று ஏன் சொன்னான்? மரத்தின் கோணலை தச்சன் சரிப்படுத்துவதற்கு நூலை பயன்படுத்துகிறான். மனத்தின் கோணலை சரிப்படுத்துவதற்காக புத்தகம் பயன்படுவதனால் புத்தகத்திற்கு நூல் என்று பெயர் கொடுத்தான். நம் மனத்தின் கோணலை புத்தகம்தான் சரிப்படுத்தும். அதனால்தான் அப்துல் கலாம் சொன்னார், இளைஞர்களே, இந்தியா 2020 வல்லரசாக வந்து வாய்க்க வேண்டும் என்றால் நீங்கள் அத்துணை பேரும் மறவாமல் அன்றாடம் கனவு காண வேண்டும் என்றார். கனவு காணுங்கள் என்றார். கனவு எப்படி காண்பது? உறங்கும் பொழுது காணுகிற கனவா? அல்ல, விழித்துக் கொண்டிருக்கிற பொழுது காணுகிற கனவு. சரி, விழித்துக் கொண்டு கனவு எப்படி காண முடியும்? கலாம் சொல்கிறார், நல்ல கனவுகள் நல்ல எண்ணங்களை உருவாக்கும். நல்ல எண்ணங்கள் தான் நல்ல செயல்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஆக நல்ல செயல்கள் செய்து முடிப்பதற்கு நல்ல எண்ணங்கள் உருவாக வேண்டும். நல்ல எண்ணங்கள் உருவாவதற்கு நல்ல கனவு காண வேண்டும். நல்ல கனவு எப்பொழுது வரும் தெரியுமா? நல்ல புத்தகங்களை படிக்கிற போதுதான் உனக்கு நல்ல கனவு வரும் என்று சொன்னார் கலாம். எனவே நல்ல புத்தகங்களை தேடி படியுங்கள்.
சமூகத்தின் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக அரித்தெடுக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்மிடம் உள்ள மிகப்பெரிய கோளாறு என்ன தெரியுமா? நாம் கிளைகளை விசாரித்து பழக்கப்பட்டவர்களே தவிர வேர்களை விசாரிக்கும் பழக்கம் நமக்கு இன்னும் வந்து சேரவில்லை. நண்பர்களே, ஒரு மரம் பட்டுப்போய் கிடக்கிறது, சரியாக பழுக்கவில்லை, காய் ஏராளமாக பூத்து குலுங்கவில்லை என்கிற பொழுது இந்த மரம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது என்று நமக்கு புரிகிறது. ஒரு சாதாரண தோட்டக்காரருக்கு உள்ள அறிவு, சமூக பிரஜை நமக்கு ஏன் இல்லாமற் போனது? ஒரு தோட்டக்காரர் பார்க்கிற பொழுதே இந்த மரம் பட்டு போனதென்றால், காய்த்து குலுங்குவது நின்று விட்டதென்றால், மேலும் இது காய்க்க வேண்டும், மேலும் இது பசுமையுற வேண்டும் என்று கருதுகிற மனிதன் கிளைகளிலே மருந்து தடவ மாட்டான். மண்ணை தோண்டுவான், நிலத்தை தோண்டி அதன் வேரை விசாரிப்பான், அதன் அடி வேரில் கொண்டு போய் மருந்து வைத்து வேரை பற்றி இருக்கிற நோயை அகற்றுகிற பொழுது மரம் தானாகவே செழிப்புறும், தானாகவே பூத்து குலுங்கும். வேர்களை விசாரிக்க வேண்டும். இந்த தமிழ் சமுதாயத்தின் பண்பாடு எங்கே போகிறது? புத்தகங்கள் என்றால் கூட நீங்கள் ஒரு எல்லா புத்தகங்களும் சிறந்த புத்தகங்களாக உங்களிடம் முற்றுகையிடுகின்றனவா? உங்களை சீரழிப்பதற்கு, உங்கள் அடிமனத்தில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மலினமான உணர்வுகளை உசுப்பி விடுவதற்கு புத்தகங்கள் வருகின்றன. ஊடகங்கள் எல்லாமே இன்றைக்கு கெட்டு திசை மாறிவிட்டன. நண்பர்களே, வருத்தத்தோடு இதை நான் பதிவு செய்கிறேன். எந்த ஒரு தனிநபர் மீதும் எனக்கு கோபம் இல்லை. ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய மிக அதிகமாக விற்பனையாகக்கூடிய 2 இதழ்கள், அன்பு சார்ந்து விளங்கக்கூடிய குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் உருவெடுக்கின்றன என்றால், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பேதம் வருகிறது என்றால், விவாகரத்து விளைந்து விடுகிறது என்றால், இவற்றிலிருந்து விடுபடுவது எப்படி? அன்பு சார்ந்த குடும்பங்களின் அடித்தளம் சிதையாமல் இருப்பது எப்படி என்று சொல்வதற்கு கூட ஒரு இதழுக்கு தேவயானி தேவைப்படுகிறார், இன்னொரு இதழுக்கு ராதிகா தேவைப்படுகிறார். இதைவிட இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய குடும்ப பெண்களுக்கு அதிகபட்ச அவமானத்தை வேறு எவனும் இழைத்துவிட முடியாது. யார் யாருக்கு சொல்வது? அதுவும் அன்பு குறித்து, கணவன் மனைவி நேசம் குறித்து. இப்படியெல்லாம் இந்த ஊடகங்கள் உங்களை முற்றுகையிட்டிருக்கின்றனவே. ஏன்? வர்த்தக கலாச்சாரம். இதைத்தான் மகாத்மா சொன்னார், கன்சியூமரிஸ்ட் கல்ச்சர், நுகர்பொருள் கலாச்சாரம், சைத்தான் கலாச்சாரம் என்று மகாத்மா சொன்னார். தெரிந்தோ தெரியாமலோ இன்றைக்கு அந்த சைத்தான் கலாச்சாரத்திலே தான் இந்த சமூகம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தில் இன்றைக்கு 1000 பேதங்கள், கட்சிகளினால் பேதங்கள், ஜாதிகளினால் பேதங்கள், மதங்களினால் பேதங்கள், மொழிகளால் பேதங்கள், இப்படி பேதப்பட்டு பிரிந்து நிற்கக்கூடிய சமூகத்தை இணைக்கக்கூடிய சக்தி எது? அன்பு ஒன்றுதான். மீண்டும் தமிழை சொல்கிறேன். அன்பு என்பதை நீங்கள் தமிழகராதி பாருங்கள். நார் என்ற சொல்லுக்கு நேராக நீங்கள் பொருள் பார்த்தால் அன்பு என்று. பசை என்ற சொல்லுக்கு நேர்பட பொருள் பார்த்தால் அன்பு என்று இருக்கும். நாருக்கு அன்பு என்று எப்படி பெயர் பொருந்தும்? பசைக்கு அன்பு என்பது எப்படி பொருத்தமாக வந்து சேரும்? சிந்திக்க வேண்டும். தனித்தனியாக சிதறி கிடக்கக்கூடிய மலர்கள் அனைத்தையும் ஒன்றாக கட்டுவது நார். வெவ்வேறாக பிரிந்து கிடப்பதை இணைத்து ஒட்டுவது பசை. பிரிந்து கிடப்பதை இணைப்பது பசை, சிதறி கிடப்பதை சேர்ப்பது நார். அன்பு இருக்கிறதே, பிரிந்தவர்களை இணைக்கும், சிதறி கிடப்பவர்களை சேர்க்கும். ஆன்மீகம் என்றால் என்ன? மதம் என்பதற்கும் ஆன்மீகம் என்பதற்கும் இடைவெளி இருப்பதே அறியாமல் நம்மில் பேசுபவர்களே பேசுகிறோமே. மதம் என்பது ஒரு குறிப்பிட்ட அந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது. கிறித்துவை நம்பக்கூடியவன், ட்ரினிட்டியை நம்பக்கூடியவன், அவன் கிறித்துவ மதத்தில் இருக்கிறான். வைணவனாகவும் சைவனாகவும் கடவுள்களை நம்பக்கூடியவன் இந்துவாக இருக்கிறான். ஓர் உருவம் இல்லாமல் உள்ள இறைவனை சிந்திக்கக்கூடியவன், ஏக நாயகன் என்று பேசக்கூடியவன் இஸ்லாமியனாக இருக்கிறான். ஆனால் மதம் என்று சொல்கிற பொழுது நண்பர்களே, அந்தந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக தனித்தனியாக நிற்கிறார்கள். ஆன்மீகம் என்பது அப்படி அல்ல.
ஆன்மீகம் என்பது எதிலிருந்து வந்தது? ஆன்மாவிலிருந்து வந்தது என்கிறோம். ஆன்மீகம் அன்பு சார்ந்தது. உலகம் முழுவதையும் படைத்தவன் யார்? இறைவன். இறைவன் ஒருவன்தான் ஆன்மா. அந்த இறைவன் என்கின்ற பேரான்மா எத்தனையோ சிறிய ஆன்மாக்களாக, ஜீவான்மாக்களாக இங்கே உலகத்தில் உருவாகி இருக்கின்றன. இந்த ஜீவான்மாக்கள் ஒவ்வொன்றிலும் அந்த பரமாத்மா இருக்கிறான். எனவே ஒவ்வொருவனுக்குள்ளேயும் ஒரே ஆன்மாதான் இருக்கிறது. நீ வேறு, நான் வேறு அல்ல. இதை இந்து சமயம் சொன்னது, ஆன்மீகம் பேசுகிறது. ஆன்மீகத்திற்கு பேதம் இல்லை. உயிர் இரக்கம் என்பதுதான் ஆன்மீகத்தின் அடிநாதம். உயிர் இரக்கம்தான் மோட்சத்தின் திறவுகோல். அந்த உயிர் இரக்கம் அன்பு உள்ள இடத்திலேதான் சுரக்கும். அன்பு அற்ற பாறை நெஞ்சத்தில் இரக்கம் எப்படி சுரக்கும்? எனவே எல்லா உயிர்களும் ஒன்று என்று கருத வேண்டும். விவேகானந்தர் சிகாகோவிலே போய் பேசச் சென்றார். சிகாகோவுக்கு செல்லுகிற வரையில் அடையாளம் இல்லாத ஒரு சாதாரண சன்னியாசி விவேகானந்தர். சிகாகோவில் அவர் பேசுகின்ற மேடை சர்வசமய மாநாட்டு மேடை. அந்த சர்வசமய மாநாட்டு மேடையில் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள், என்ன தெரியுமா? ஹிந்து ரெலிஜன் எ டெட் ரெலிஜன் என்று எழுதி வைத்திருந்தார். விவேகானந்தர் மேடைக்கு வருகிற பொழுது அதை பார்த்தார். விவேகானந்தர் ஒரு பெரிய அறிஞராய், ஆன்மீக ஞானியாய் அடையாளம் காணப்படாத காலம் அது. பேசுவதற்கே அவருக்கு நேரம் கொடுக்கப்படவில்லை. மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் 5 நிமிடம் மட்டுமே பேசுவதற்கு அவர் அனுமதிக்கப்பட்டார். வந்து நின்றார். அதற்கு முன்பு பேசிய அத்துணை பேரும் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென் என்று பேசினார். சீமாட்டிகளே, கணவான்களே என்று. இவர் வந்து நின்றார். மை டியர் அமெரிக்கன் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் என்று தொடங்கினார். கூடி நின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய இதயங்களிலும் ஒரு புதிய கிளர்ச்சி உருவானது. அத்தனை பேரும் எழுந்து முதலிலேயே கைத்தட்டினார்கள். அமெரிக்காவில் ஒரு வழக்கம், ஸ்டாண்டிங் ஓவேஷன் என்பது பேசி முடித்த பிறகுதான் கைத்தட்டுவார்கள். காரணம், அதுவரையில் இல்லாத ஒரு புதிய பார்வை. ஹிந்து ரெலிஜன் டெட் ரெலிஜன் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் மேடையில். இந்து மதம் செத்துப்போன மதம் என்று. ஆனால் விவேகானந்தர் இந்து மதத்தின் பெருமைகள் குறித்து பேசத் தொடங்கவில்லை. முதல் வரியிலேயே இந்து மதத்தின் சாரம் முழுவதையும் அந்த மனிதன் இறக்கி வைத்தான். அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே என்று சொன்னால் என்ன பொருள்? நீயும் நானும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்று பொருள். உன்னையும் என்னையும் படைத்தவன் ஒருவன், அவன் இறைவன் என்று பொருள். எந்த மதமாக இருந்தாலும் சரி, பாதைகள் பலவாக இருந்தாலும் வந்து சேரும் இடம் ஒன்றுதான். அந்த இடத்தில் இருப்பதுதான் பரம்பொருள். எனவே உலகத்திலே உள்ள மக்கள் அத்துணை பேரையும் சகோதரர்களாய் சந்திக்கிற, சகோதரிகளாய் பாவிக்கிற அந்த பார்வை இந்து சமயத்திற்கு மட்டும்தானடா உண்டு. அது செத்துப்போன மதம் என்று எழுதி வைத்திருக்கிறீர்களே என்று சொல்லாமல் சொல்லி தொடங்கினார். அவர் 20 நிமிடம் பேசினார். அந்த 20 நிமிட பேச்சுத்தான் அவரை உலகத்தின் மிக உயர்ந்த ஆன்மீக தளத்தில் ஞானியாய் கொண்டு போய் உட்கார வைத்தது. அதற்கு பிறகு ஆண்டு கணக்கில் அமெரிக்கா அவருடைய பேச்சுக்களை திரும்ப திரும்ப கேட்டது. அந்த ஆன்மீக ஞானி விவேகானந்தர் சொல்கிறார், அறிவற்ற அன்பா, அன்பற்ற அறிவா, எது உனக்கு வேண்டும் என்று கேட்டால் அன்பற்ற அறிவை விட அறிவற்ற அன்பைத்தான் நான் எப்பொழுதும் வரவேற்பேன். அன்புதான் முக்கியமானது. மகாத்மா காந்தி ஆதிசங்கரரை மகாத்மாவுக்கு தெரியாத? ஆதிசங்கரருடைய சித்தாந்தத்தை படித்தவர் தான் அவர். ஆதிசங்கரனுடைய அத்வைதம் மகாத்மா அடிந்தார். ராமானுஜரின் விசிஷ்டாத்வைதத்தையும் மகாத்மா படித்தார். ஆனால் மகாத்மாவின் வாக்குமூலம் என்ன தெரியுமா? என் இருதயத்தில் நிலையான ஒரு இடத்தை பெற்றது சங்கரர் அல்ல, ராமானுஜர் என்று சொன்னார். ஏன்? சங்கரரை விட அறிவு கூர்மை உள்ள ஒரு மனிதன் இன்னும் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை என்று சொல்வார்கள். அறிவின் உச்சத்திலே இருந்தவர் சங்கரர். ஆனால் அந்த அறிவை மகாத்மா ஆராதிக்கவில்லை. ஏன்? சங்கரருடைய அறிவு சண்டாளனே, புலையனே, அப்பாலே செல் என்று தள்ளி வைத்தது. ஆனால் ராமானுஜருடைய அன்பு
நண்பர்களே, திருக்கோட்டியூர் நம்பியிடம் அவர் ரகசியமாக பெற்ற அந்த மறை பொருளை அவர் சொல்கிறார். இந்த மறை பொருளை உன்னிடம் மட்டும்தான் தோள் மாற்றுகிறேன் நான். நீ இறக்கிற பொழுது இன்னொருவனுக்கு தோள் மாற்ற வேண்டும். அதற்கு சகல தகுதிகளும் உள்ளவனாக ஒருவன் இருந்தால் மட்டுமே மாற்ற வேண்டும். இந்த மறை பொருளின் ரகசியத்தை மற்றவர்களுக்கெல்லாம் நீ வெளிப்படுத்தி விட்டால் ஆசிரியனுடைய கட்டளையை நீ மீறிய பாவத்திற்கு ஆளாவாய், நரகம் புகுவாய் என்று சொன்னார். மறைபொருளை அறிந்து கொண்டு வந்தவர், அந்த மறைபொருளை அறிவதற்காக அவர் எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தார், என்னென்ன செய்தார் என்பதையெல்லாம் சொன்னால் நேரம் நீண்டு போகும். மறைபொருளை அறிந்து கொண்டார், யோசிக்கிறார். இவ்வளவு உடலை வருத்தி உண்ணானோன் விருந்து பலமுறை முயன்று திருக்கோட்டியூர் நம்பியிடம் நான் பெற்றிருக்கக்கூடிய மறை பொருளின் ரகசியத்தை எல்லா மனிதர்களும் இதே மாதிரி தங்களை வருத்தி கொண்டு பெற முடியுமா? அவர்களுக்கு சேர்த்தாக வேண்டும் என்று கருதி ஆசிரியர் கட்டளையையும் மீறி திருக்கோஷ்டியூர் கோவில் மதிலிலே ஏறி நின்று தலித்துகளை அன்போடு அழைத்தார். தாழ்த்தப்பட்டவர்களை அன்போடு அழைத்தார். தாழ்த்தப்பட்டவர்களை அழைத்து எவனுடைய காதுகளில் வேதம் ஓதப்படுவது கேட்டால் அவனுடைய காதில் ஈயம் காய்ச்சி ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அந்த காதுடையாரை அவர் அழைத்தார். மதில் மீது நின்று கூடி நின்ற அத்தனை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களிடமும் அந்த மறைபொருளின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். திருக்கோட்டியூர் நம்பிக்கு கோபம் வந்தது. நரகம் புகுவா என்று நான் சொன்ன பின்னாலும் நீ இதை செய்யலாமா என்று கேட்டார். ராமானுஜர் அடக்கத்தோடு சொன்னார், நான் ஒருவன் நரகம் புகுந்து இவ்வளவு மக்கள் சொர்க்கம் புக முடியும் என்றால் அவர்கள் சொர்க்கம் செல்வதற்கு நான் நரகம் சந்திக்க தயார் என்றாரே, அந்த இரக்க மனம்தான் மகாத்மா காந்தியை ஈர்த்தது. எனவே அறிவு என்பது வேண்டியதுதான். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எந்த அறிவாளிக்கு நீங்கள் ஐன்ஸ்டீனுக்கு சிலை வைத்திருக்கிறோமா? நாம் இங்கே கணிதமேதை ராமானுஜத்துக்கு தெரு தெருவாக சிலை வைத்திருக்கிறோமா? நாம் சாணக்கியனுக்கு சிலை வைத்திருக்கிறோமா? அறிவாளிகள் வியப்புக்குரியவர்கள், அன்பு சார்ந்தவர்கள் தான் என்றும் தொழுகைக்குரியவர்கள். அதனால்தான் ஒரு காந்தி தொழப்படுகிறார். மக்களின் நலனுக்காக சிலுவை சுமந்ததனால் கர்த்தர் தொழப்படுகிறார். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதனால் நபிகள் பெருமானார் கொண்டாடப்படுகிறார். அன்புதான் தொழுகைக்குரியதாக இருக்கும், அறிவு வியப்புக்குரியதாக இருக்கும். எனவே அறிவு தேவை. அறிவினும் மேலான அன்பை நீங்கள் பெற வேண்டும். நான் ஒரு அன்பின் யாசகன் என்பதனால் உங்களுக்கு சொல்கிறேன். அன்பு குறித்து நான் ஒரு தெரு பாடகன் மாதிரி தெரு தெருவாக அன்பு குறித்தே நான் பேசுகிறேன். பாரதி சொல்கிறான், உலகத்தில் ஒரு தவம் செய்யுங்கள் என்றான். அவனைப் போல் அன்பு குறித்து பேசியவன் எவனும் கிடையாது. பாரதி வெள்ள பிள்ளையாரில் எந்த பக்கம் கிள்ளி எடுத்து வாயிலே சுவைத்தாலும் இனிக்கும். பாரதியின் எந்த பக்கம் நீங்கள் திரும்பி படித்தாலும் அன்பு அன்பு அன்புதான். மானுடம், மனித நேயம், அதுதான் பாரதியின் உன்னதம். முரசு கொட்டுவதற்கு கூட அவன் என்ன சொல்கிறான்? அன்பென்று கொட்டு முரசே. பாட்டில் கூட என்ன இருக்க வேண்டும் என்கிறான்? பாட்டினில் அன்பு செய். யார் உயர்ந்தவர்கள்? அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவியின் உள்ளும் அறிவின் இடையிலும் அன்பை வளர்த்திடுவோம். அவன்தான் சொல்கிறான், உலக மக்களே, நீங்கள் அத்துணை பேரும் ஒரு தவம் செய்ய வேண்டும் என்றான். என்ன தவம்? அவன் சொன்னான், செய்க தவம், செய்க தவம். நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். ஒரு தவத்தை மட்டும் உலகத்திலே உள்ள மக்கள் அத்துணை பேரும் செய்தால் எல்லாவற்றையும் விரும்புகின்ற எல்லாவற்றையும் அவர்கள் பெறலாம் என்றான். அப்படியா? எல்லாவற்றையும் பெறக்கூடும் என்றால் அது என்ன தவம்? அவன் சொன்னான், செய்க தவம், செய்க தவம். நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்தில் அன்பிற் சிறந்த தவமில்லை. அன்புதானடா சிறந்த தவம். அன்பை தவமாக செய்வது. தவம் இருந்தால் வரம் கிடைக்கும் அல்லவா?
அன்பை தவமாக செய்வதனால் எனக்கு என்ன வரம் கிடைக்கும் என்று நீங்கள் கேட்டால் அதற்கு பாரதி சொல்கிறான், செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம், வையகத்தில் அன்பிற் தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. எவனிடம் அன்பு இருக்கிறதோ அவனிடம்தான் இன்பம் நிலைக்கும். அன்பே சிவம் என்று திருமூலர் சொல்லவில்லை. காரைக்கால் அம்மையார் இறைவனை பார்க்கிற பொழுது என்ன சொன்னார்? நண்பர்களே, காரைக்கால் அம்மையார் பார்க்கிறார் இறைவனை விழிக்கிற பொழுது சொல்கிறார், இரவாத இன்ப அன்பே என்றார். அன்புக்கு மரணம் கிடையாது. அன்பு எந்த இடத்தில் இருக்கிறதோ அங்கே இன்பம் இருக்கும். இரவாத இன்ப அன்பு. எனவே அன்பை பயிராக நாம் வளர்க்க வேண்டும். அன்பை பயிராக வளர்த்து விட்டால் அன்பு இருக்கிற இடத்தில் ஜாதி கிடையாது, அன்பு இருக்கிற இடத்தில் மதம் கிடையாது, அன்பு இருக்கிற இடத்தில் பகைமை கிடையாது, அன்பு இருக்கிற இடத்தில் எந்த பேதமும் கிடையாது. எல்லா பேதங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய ஆற்றல் அன்புக்குத்தான். நான் விகடனில் ஊருக்கு நல்லது சொல்வேன் என்று தொடர்கட்டுரை தொடங்குகிற பொழுது முதலில் துறவு என்று எழுதினேன். துறவு என்று எழுதினேன். துறவு எதை சொல்லப் போகிறான், எந்த துறவியை இவன் எழுதப் போகிறான் என்று விகடனில் முதலில் ஆர்வமாக இருந்தார். நான் துறவிலிருந்து தொடங்குவேன் என்றேன். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த துறவை நான் எழுதவில்லை. துறவு என்று நான் தொடங்கியதில் காமராஜரை, பெரியாரை, ஜீவாவை எழுதினேன். இவர்கள் எப்படி துறவிகள்? அதிலும் நாத்திகம் பேசிய பெரியார் எப்படி துறவியாக முடியும் கேட்கலாம். அதுதான் நீங்கள் ஆழச் சிந்திக்க வேண்டியது. துறவி என்பவன் யார்? காவி உடுத்து, கற்றை சடைமுடி வளர்த்து, கானகத்திலே போய் கண்மூடி தனிமை தவம் இருப்பவனா துறவி? இல்லை. அப்படி இருப்பதனால் இந்த சமூகத்திற்கு என்ன பயன்? சிற்றின்ப உலகத்திலே இருந்து விடுபட்டு சிறகடித்து பறந்து பேரின்ப பெருவெளியில் கலக்க வேண்டும் என்ற சுயநலத்திலேதான் அவன் துறவியாக இருக்கிறான். பொதுநலம் எங்கே? மனித நாற்றமே வேண்டாம் என்று ஒரு அத்வான தனிமையிலேதான் அவன் அமர்ந்து விடுகிறான். அவன் அல்ல துறவி. எவன் துறவி? பேதமற்று உயிர்கள் அனைத்தையும் ஆறத் தழுவி அரவணைத்துக் கொள்ளுகிற அன்பு எவனிடம் இருக்கிறதோ அவன்தான் துறவி. அதனால்தான் காரல் மார்க்ஸை திருவிக்கா மார்க்ஸ் முனி என்று சொன்னான். காரல் மார்க்ஸுக்கும் முனிவனுக்கும் என்ன சம்பந்தம்? காரல் மார்க்ஸை மார்க்ஸ் முனி என்று சொன்னவன் யார்? சைவ சித்தாந்தத்திலேயே முழுமையாக நெஞ்சை பறிகொடுத்த தமிழ் தென்றல் திருவிக்கா. ஏன் மார்க்ஸை முனி என்று சொல்ல வேண்டும்? நண்பர்களே, செல்வ செழுமையில்லாமல் வறுமை பள்ளத்தில் வாடி கிடக்கிற மனிதர்கள் சிந்துகிற கண்ணீரை பார்த்து அவர்கள் துயரம் தன் துயரம் என்று எண்ணி அந்த துயர் துடைப்பதற்கு அறிவு கரம் நீட்டினானே ஒரு சித்தாந்தத்தை தருவதற்கு, அங்கேதான் அவன் முனிவனாக மாறிவிடுகிறான். முனிவன் என்றால் தமிழில் சான்றோன் என்று பொருள். சான்றாண்மை உள்ள நெஞ்சம் எப்பொழுது உங்களுக்கு வரும்? அன்பு சார்ந்து இருந்தால்தான் வரும். அன்பு செய்ய வேண்டும். சக உயிர்களின் மீது அன்பு செய்ய வேண்டும். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்று வாழ்தல் வாழ்க்கையே அல்ல நண்பர்களே. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இறைவனுடைய படைப்பில், இறைவனை நம்பாமற் போனால் இயற்கையின் படைப்பில் எல்லாரும் சம ஆற்றலும் சம வலிமையும் சம வாய்ப்பும் பெற்றவர்களாக வந்து சேர்வதில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று வள்ளுவம் பேசுகிறதே. பிறப்பு எல்லாருக்கும் சமம்தான். ஆனால் எல்லாரும் சம ஆற்றலும் சம வாய்ப்பும் பெற்று சமூக வீதிகளில் வலம் வர முடிகிறதா? ஒருவனுக்கு கால் இல்லை, ஒருவனுக்கு கை இல்லை, ஒருவனுக்கு கண் இல்லை, ஒருவனுக்கு பேசும் சக்தி இல்லை, ஒருவனுக்கு கேட்கும் சக்தி இல்லை. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு பக்கம், ஒவ்வொரு ஊனம் உள்ளவன் இன்னொரு பக்கமாக இருக்கிறானே. எல்லா பிள்ளைகளும் ஒரே அளவுக்கு ஆற்றலை பெற்று கோடி கோடியாக சம்பாதித்து விட முடிவதில்லை.
எந்த ஒரு அரசாங்கமும் அந்த அரசு நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களின் ஏழ்மையையும் திட்டமிட்டும் துரத்திவிட முடியாது. ஒரு அரசின் பணி அது மட்டுமல்ல. எல்லாவற்றையும் அரசுதான் செய்யும் என்று காத்திருந்தால் அந்த சமூகம் ஒரு நாளும் சிறக்காது. என்ன செய்ய வேண்டும்? நாம் எது என்னிடம் என் தேவைக்கு மேல் அதிகமாக இருக்கிறதோ அதை இல்லாதவனுக்கு கொடுக்கிற இதயம் உள்ளவனாக நான் மாற வேண்டும். அதுதான் மகாத்மா காந்தியின் தியரி ஆஃப் ட்ரஸ்டிஷிப். தர்மகர்த்தா கொள்கை என்பது வேற என்ன? காந்தியம் குறித்து 1000 விளக்கங்களை காந்தியவாதிகள் சொல்வார்கள். நான் காந்தியம் குறித்து ஒரு வரிதான் சொல்வேன். ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பது போல் காந்தியம் என்கிற நாணயத்திற்கு 2 பக்கங்கள் உண்டு. இந்த 2 பக்கங்கள் என்ன தெரியுமா? உண்மையாயிருத்தல், அன்பாயிருத்தல். இந்த காந்திய நாணயத்தின் ஒரு பக்கம் உண்மையாயிருத்தல், இன்னொரு பக்கம் அன்பாயிருத்தல். உண்மையும் அன்பும் உள்ள சமூகம் நாளுக்கு நாள் சிறக்குமே தவிர ஒரு நாளும் சீரடியாது. மகாத்மா உண்மையை, ட்ரூத் இஸ் காட் என்றார். உண்மையை கடவுளாக போற்ற வேண்டும். அன்பு சார்ந்த மனிதர்களாக உலகத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் ஜென் கதைகளை படிக்க வேண்டும். எத்தனையோ இப்ப ஜென் கதைகள் புத்தகங்களாக விற்றால் அவற்றை நீங்கள் வாங்கி கொண்டு போக வேண்டும். சிறுகதைகளை எவ்வளவோ படித்து உங்கள் நேரத்தை செலவழிக்கிறீர்கள். ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நாம் இழந்தால் மீண்டும் பெறவே முடியாதது நேரம். நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி நம் ஆயுள் நம்மிடமிருந்து போய்கொண்டே இருக்கிறது. இழந்தால் பெற முடியாத நேரத்தை தேவையற்ற சிறுகதைகளையும் நாவல்களையும் படிப்பதனால் எந்த பயனும் இல்லை. ஒவ்வொரு நொடியையும் நாம் பயன்படுத்த வேண்டும். ஒரு நொடியும் முழுமையாக வாழ வேண்டும். புத்தர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி சீடர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். புத்தர் ஒரு சீடனை பார்த்து கேட்டார், சீடர்களே, ஒரு மனிதனின் ஆயுள் எவ்வளவு என்றார். ஒரு சீடன் எழுந்து நின்றான். 80 வயது ஐயா என்றான். ஏனென்றால் 80 வயது உள்ளவனை அவன் பார்த்திருக்கிறான். புத்தர் சிரித்துக் கொண்டே சொன்னார், தவறு, உட்கார் என்று. இன்னொருவன் பார்த்தான். 80 தவறாகிவிட்ட போது 70 சரியாக இருக்கலாம். மாணவ உள்ளம்தானே. உடனே அவன் எழுந்து சொன்னான், 70 வயது என்றான். நீயும் தவறு, உட்கார் என்றார். அடுத்தவன் பார்த்தான். 60 சொன்னால் அங்கீகரித்து விடுவார். ஐயா நான் சொல்கிறேன், சொல். 60 என்றான். நீயும் தவறு, உட்கார் என்றார். ஒருவன் பார்த்தான். 50 சொன்னால் அவராலேயே மறுக்க முடியாது. எத்தனையோ பேர் 50 கடந்து அன்றாடம் நமக்கு முன்னாலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். இவன் எழுந்து நின்றான். நான் சரியாக சொல்கிறேன் புத்தரே, சொல். 50 வயது ஒரு மனிதனின் ஆயுள். இல்லை என்றார். சீடர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. 50 வயது கூடவா ஒரு மனிதனுக்கு ஆயுள் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? ஆயிரக்கணக்கான மனிதர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்களே, என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் என்று கேட்டார்கள். புத்தர் சொன்னார், சொல்கிறேன். ஒரு மனிதனின் ஆயுள் எவ்வளவு என்று நான் கேட்டேன். நீங்கள் சொன்னதெல்லாம் தவறு என்று சொன்னேன். இப்பொழுது சரியாக சொல்கிறேன். சீடர்களே செவி கொடுத்து கேளுங்கள். ஒரு மனிதனின் ஆயுள் ஒரு நொடி என்றார். ஒரு நொடி. இதுதான் ஒரு நொடி. சீடர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு நொடிதானா ஒரு மனிதனின் ஆயுள்? என்ன சொல்கிறீர்கள் புத்தரே? அவர் சொன்னார், ஆயுள் ஒரு நொடி என்றால் ஒரே ஒரு நொடியில் அவன் செத்து போகிறான் என்பதல்ல, நொடி நொடியாய் வாழ்வது தானடா வாழ்க்கை. ஒவ்வொரு நொடி. ஏனென்றால் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாது. இந்த நொடிதான் நமக்கு. நொடி நொடியாய் வாழ வேண்டும். அந்த நொடி நொடியாய் வாழுகிற பொழுது முழுமையாய் பூரணத்துவம் பெற்று வாழ வேண்டும். நொடி நொடியாய் வாழுதல். அப்பொழுது சிந்தித்து பாருங்கள். தவறான காரியங்களில் நீங்கள் சிந்தனையை சிதற விடுகிற பொழுது எவ்வளவு நேரம் செலவழிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நொடியும் நமக்கு முக்கியம். நொடி நொடியாய் வாழ்வது. எனவே நொடி நொடியாய் வாழ்கிற இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அர்த்தமுள்ளதாக வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வது? விக்டர் ஈகோ என்கிற அற்புதமான பிரெஞ்சு படைப்பாளி லே மிசரபிள்ஸில் சொல்கிறான், லைஃப் இஸ் டு கிவ் நாட் டு டேக். சாகிற வரை என்னால் மறக்க முடியாது. லைஃப் இஸ் டு கிவ் நாட் டு டேக்.
மனித வாழ்க்கை என்பது உன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுப்பதற்காகவே தவிர பிறரிடம் இருப்பதை உனக்கென்று எடுப்பதற்காக அல்ல. கொடுப்பதுதானடா வாழ்க்கை, அடுத்தவனிடமிருந்து எடுப்பது அல்ல. ஒவ்வொருவனுக்கும் கொடுக்கிற உள்ளம் வேண்டும். அதனால்தான் ஒரு ஜென் கதை உங்களுக்கு சொல்கிறேன். ஹோட்டி என்கிற ஒரு ஜென் ஞானி இருந்தார். அந்த ஞானி நீண்ட அங்கி அணிந்திருப்பார். அந்த அங்கியில் பல இடங்களில் இது போன்ற சட்டை பை இருக்கும். அது முழுவதும் நிரம்ப இனிப்புகளை அவர் நிரப்பி வைத்திருப்பார். நடந்து செல்லுகிற பொழுது வழியில் எந்த குழந்தை வந்தாலும் அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆறத் தழுவி அன்பு கனிய நெற்றியில் ஒரு முத்தமிட்டு சட்டை பையில் கைவிட்டு இனிப்புகளை எடுத்து கொடுப்பார், எந்த குழந்தையை பார்த்தாலும். காரணம், குழந்தை என்பது தரக்கூடிய இடத்தில் இல்லை, பெறக்கூடிய இடத்திலே தான் இருக்கிறது. எனவே பெறக்கூடிய இடத்திலே இருக்கிற குழந்தைக்கு அவர் எடுத்து கொடுத்தார். பெரியவர்கள் யாராவது எதிரே வந்தால் உடனே இவர் கை நீட்டுவார். காரணம், இவன் பெறக்கூடியவன் அல்ல, இவன் தர வேண்டியவன். கை நீட்டுவார். என்ன கேட்பார்? கோடி கொடி என்பாரா? இல்லை. லட்சம் கொடி என்பாரா? இல்லை. 1000 கேட்பாரா? இல்லை. 100 கேட்பாரா? இல்லை. என்ன கேட்பார்? ஒரு காசு கொடு, ஒரே ஒரு காசு கொடு என்பார். கதை அவ்வளவுதான். அதற்கு மேல் ஒன்றும் இருக்காது. சென்னில் நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு காசு கொடு என்று ஏன் கேட்கிறார்? ஒரு காசு கொடுத்தால் சக மனிதர்களின் சகல பிரச்சனைகளும் தீர்ந்து விடுமா? அல்ல. ஒரு காசு கொடு என்று ஏன் கேட்டான்? அடுத்தவனுக்காக கொடுக்கிற உள்ளம் உனக்கு இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்கான முயற்சி அது. அடுத்தவனுக்கு கொடுக்க இருக்கிறதா? ஜென் கதை சொன்னால்தான் நாம் தெளிவடைவோம். நம் ஊர் அருணகிரிநாதர் சொன்னதை நாம் படித்து பார்த்திருப்போமா என்றால் மாட்டோம். இதைவிட அழகாக அருணகிரிநாதர் சொல்லி இருக்கிறார். எத்தனையோ நேரங்களில் நான் சிந்திக்கிற பொழுதெல்லாம் சிலிர்த்து போகிறேன். ஒரு வரி, ஒற்றை வரியில் ஒரு சமூகத்தின் பண்பாட்டை தூக்கி நிறுத்துகிறது அருணகிரிநாதரின் சிந்தனை. நண்பர்களே, நம்மில் பல பேர் ஒரு வாசகம் மறவாமல் சொல்வார்கள். அகதிகளை பார்க்கிற பொழுது, அனாதைகளை பார்க்கிற பொழுது, துயருற்றவர்களை பார்க்கிற பொழுது, நோயுற்றவர்களை பார்க்கிற பொழுது ஏதாவது செய்ய வேண்டும் என்று தானப்பா நினைக்கிறேன், ஆனால் செய்வதற்குத்தான் ஒன்றுமில்லை என்பார். இது எஸ்கேபிசம், தப்பிச் செல்லுகிற மனோபாவம். ஆனால் இதை புரிந்து வைத்துக் கொண்டுதான் அருணகிரிநாதர் சொன்னார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக்க வேண்டும். மனித வாழ்க்கை என்பது மகத்துவம் மிக்கது என்று நாம் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது அற்பமான வாழ்வு. மரத்தை நாம் அற்பமாக பார்க்கிறோம், ஆனால் மரம்தான் நம்மை விட உன்னதமான ஒன்று. அதற்கு அருணகிரிநாதர் சொன்னார், மரம் இருக்கிறதே, அந்த மரத்தின் நிழலில் 1000 பேர் இளைப்பாறலாம். மரம் கிளை பரப்பினால் அந்த மரத்தின் நிழலில் 1000 பேர் இளைப்பாறலாம். இவற்றையெல்லாம் அந்த கவிதையில் அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிற ஒரு வரி என்னை இப்படி சிந்திக்க தூண்டுகிறது. அதற்கு பெயர் தான் கவிதை. குப்பனோ குளிக்க போனான், கூடவே நானும் போனேன், எப்படா வந்தா என்றான், இப்பதான் வந்தேன் என்றேன் என்று எழுதி கொண்டிருப்பதெல்லாம் கவிதை அல்ல. என்ன இங்கே பார்க்க வேண்டும்? மரம் இருக்கிறதே, கிளை பரப்பி நிழல் தருகிற பொழுது 1000 பேர் அதில் இளைப்பாறலாம். ஆனால் மனிதா, உன்னிழலில் நீயே இளைப்பாற முடியாது. உன்னிழலில் நீயே இளைப்பாற முடியாது. அதற்கு அவர் அழகாக சொல்கிறார், வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல். வெயில் அடிக்கிறது, வெம்மை தாழ முடியாமல் கால் புண்ணாகி விடுகிறது. தகிக்கும் வெயிலிலே இருந்து விடை பெற்று நிழலில் இளைப்பாற வேண்டும் என்று கருதுகிற நான் என் நிழலில் என்னால் நிற்க முடியுமா? முடியாது. மரம் 1000 பேருக்கு நிழல் தந்து கொண்டிருக்கிறது. மனிதன் தனக்கே நிழல் தர முடியாமல் தவித்துக் கொண்டு நிற்கிறான். இதுதான் உன் வாழ்க்கை. சரி, இந்த அற்ப வாழ்க்கையை அமரத்துவம் வாய்ந்த வாழ்க்கையாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அடுத்தவர் சொல்கிறார், அழகு நண்பர்களே, நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மின்கள்.
பசித்து கிடப்பவனுக்கு படி அரிசி கொடு என்று அருணகிரிநாதர் சொல்லவில்லை. அரைப்படி அரிசி கொடு என்று சொல்லவில்லை. ஆழாக்கு அரிசி கொடு என்று சொல்லவில்லை. பிடி அரிசி கொடு என்றும் சொல்லவில்லை. ஒரு அரிசி கொடு என்றும் சொல்லவில்லை. அரிசி முழுவதையும் சலித்த பிறகு எஞ்சி கிடக்கிறதே நொய், அந்த நொய்யை அடுத்தவனுக்கு கொடு என்று கூட அவர் சொல்லவில்லை. என்ன சொல்கிறார்? சலித்த பிறகு எஞ்சி கிடக்கிறதே நொய், அந்த நொய்யில் ஒரு பிளவளவேனும் பகிர்மின்கள். நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மின்கள். ஒரு காசு கொடு என்று சொன்ன ஓட்டி இந்த நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மின்கள் என்கிற அருணகிரிநாதர் சந்திக்கிற ஒரே இடம் இது. நொய்யில் பிளவு கொடுத்தால் எவனுடைய பசி தீரும். ஆனால் என்ன அங்க நோக்கம்? நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மின்கள். கொடுங்கள் என்று சொல்லவில்லை, பகிர்ந்து என்னிடம் இருப்பதை அடுத்தவனோடு பகிர்ந்து கொள்ளுகிற மனம் வேண்டும். நொய்யில் பிளவிருந்தால் கூட அடுத்தவனுக்கு கொடுக்கிற உள்ளம் வேண்டும். இயற்கையினுடைய அமைப்பிலேயே நண்பர்களே, மனிதன் அடுத்தவனுக்காக வாழ பிறந்தவன் என்பதுதான் நம்முடைய அவதாரத்தின் அடிப்படை ரகசியமே. ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. கல்யாண்ஜி என்கிற ஒரு அற்புதமான புது கவிஞன், நல்ல சிந்தனையாளன். அவர் அற்புதமாக கடிதங்களை மட்டுமே ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தில் ஒரு வரி, நண்பர்களே, ஒரு புத்தகம் முழுவதையும் எழுதி ஒருவன் பெயர் எடுக்க வேண்டும் என்று இல்லை, ஒரு அத்தியாயத்தில் அவன் நிற்க வேண்டும் என்பதில்லை, ஒரு வரியில் ஒரு படைப்பாளியால் நிற்க முடியும். ஒரு வரிதான் முக்கியம். சர்ச்சிலை அழைத்தார்கள். இளைஞர்களுக்கு அறிவுரை வழங்குவதற்கு சர்ச்சில் வருகிறார் என்று விளம்பரம் செய்தார்கள். பல்லாயிரக்கணக்கில் இளைஞர்கள் வந்து அமர்ந்தார்கள். காரணம், சர்ச்சிலுக்கு இணை சொல்ல ஒரு பேச்சாளனும் இல்லை, எழுத்தாளனும் இல்லை. அந்த சர்ச்சில் வந்து இளைஞர்களுக்கு பேச போகிறார் என்கிற பொழுது பல்லாயிரக்கணக்கில் இளைஞர்கள் திரண்டு நின்றார்கள். சர்ச்சில் பேச எழுந்தார். எவ்வளவு நேரம் பேசுவார், எதை பேசுவார் என்று செவிகளை கூர்மையாக்கிக் கொண்டு இளைஞர்கள் காத்திருக்கும் பொழுது ஒரே ஒரு வரி சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டார். என்ன வரி? நெவர் 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 கிவ் அப் சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டார். இளைஞர்களுக்கு நான் வழங்குகிற மூல மந்திரம் இதுதான், நெவர் 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 கிவ் அப். சர்ச்சில் சொன்னதை சொன்னால், சர்ச்சில் இப்படி சொல்லி இருக்கிறாரா? ஏன் நம்மூர் விவேகானந்தர் சொன்னது நமக்கு தெரியாதா? Awake, arise, stop not till your goal is reached. இதை விட ஒரு இளைஞனுக்கு சொல்ல வாசகம் உண்டா இந்த மண்ணில்? எழுமின், விழுமின், உன் எல்லையை அடையும் வரை தொடர்ந்து பயணம் செய். Stop not till your goal is reached. உன் இலக்கை அடைகிற வரையில் தொடர்ந்து நட. விவேகானந்தர் சொன்ன இதை விட இளைஞனுக்கு எவன் சொல்ல முடியும்? ஒரு வரியில் சொல்லலாம். இங்கேயும் ஒரு வரிதான் அவன் எழுதுகிறான். தன் மார்பு காம்பில் தான் பாலருந்த முடியாது. இந்த ஒரு வரியை நான் படித்துவிட்டு அதிர்ந்து போனேன். தன் மார்பு காம்பில் தான் பாலருந்த முடியாது. போகிற போக்கில் அந்த வரி எழுதிவிட்டு அவன் போய்விடுகிறான். அது எனக்குள்ளே கொடுத்த விளக்கங்களை உங்களிடம் நான் சொல்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தாய் உண்ணுகிற உணவு, அந்த உணவுதான் உடலுக்குள்ளே போய் ரத்தமாக, அந்த ரத்தம் தான் ரசவாதத்தினால் பாலாக பரிணமிக்கிறது. அந்த பால் தாயின் காம்பில் சுரக்கிறது. நான் உண்ட உணவு, என்னுடைய உடலுக்குள்ளே இந்த உணவு பாலாகி, பால் ரத்தமாகி என் காம்பு வழியாக வருகிற பொழுது இதை நான் தான் அருந்துவேன் என்று எந்த தாயும் காம்பில் வாய் வைத்து பால் அருந்த முடியாது. பசு இருக்கிறது, நாம் போடுகிற புண்ணாக்கை சாப்பிடுகிறது, நாம் வைக்கிற கழுநீரை குடிக்கிறது, வைக்கோலை சாப்பிடுகிறது. இந்த வைக்கோலையும் கழுநீரையும் புண்ணாக்கையும் அது சாப்பிட்டு உடலுக்குள்ளே அது ரத்தமாய் பாலாய் பரிணமித்து மடிக்காம்பு வழியாக வருகிற பொழுது நான் உண்ட புண்ணாக்கும், நான் அருந்திய கழுநீரும், நான் பசித்து புசித்த வைக்கோலும் என் உடலுக்குள்ளே சென்று அது ரத்தமாகி, ரத்தம் பாலாகி என் மடிக்காம்பில் சுரக்கிற பொழுது இது என்னுடைய பால், எனக்கே சொந்தம் என்று கருதி மடிக்காம்பில் தாய் பசு எவ்வளவு முயன்றாலும் வாய் வைத்தருந்த முடியாது. தாயின் பால் குழந்தைக்குத்தான், பசுவின் பால் கன்றுக்குத்தான். எனவே இயற்கையில் நம்முடைய படைப்பின் அடிப்படை ரகசியமே
அடுத்தவருக்காகத்தான் நம் வாழ்க்கை. அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏராளமாக சம்பாதித்து என்ன பயன் நண்பர்களே? ஏராளமாக நாம் சம்பாதிக்க ஆசைப்படுகிறோம். ஒரு மனிதனுக்கு ஒரு கார் போதவில்லையே. வீட்டு வாசலில் 5 கார் நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். வீட்டிலே இருந்து ராணா மண்டபத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த மனிதர் 5 கார் வைத்திருந்தால் 5 கார் மீதும் அகல கால் பரப்பியாக உட்கார்ந்து வர முடியும். ஒரு கார் போதாதா? ஒரு வீடு போதாதா? யோசித்து பார்க்க வேண்டும். பேசிக் ரெக்வயர்மெண்ட்ஸ், அடிப்படையில் நமக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டு எஞ்சியதை மனித சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய உள்ளம் உடையவர்களாக வர வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. திருமூலருடைய 4 வரி சொல்கிறேன். இந்த 4 வரியை நெஞ்சிலே வைத்துக் கொள்ளுங்கள். நம்மிடம் இல்லாதது எது நண்பர்களே? பண்பாட்டு செழுமைக்கு நம்மிடம் இல்லாதது ஒன்றும் வேறு எங்கும் இரவல் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. திருமூலர் சொல்கிற 4 வரி ஒவ்வொருவரும் அதை விட பண்பாட்டுக்கு விளக்கம் தருகிற வேறு சிந்தனை கிடையாது. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. இதுதான் ஐயா வாழ்வினுடைய ஒட்டுமொத்தமான பண்பாட்டு வடிவம். யோசித்து பாருங்கள். முதல் வரி பாருங்கள். சொல்பவன் சித்தன், நாத்திகன் அல்ல, கடவுள் நம்பிக்கை உள்ளவன். சித்தன், அன்பையே சிவமாக கருதி சிவத்தையே அன்பாக பார்த்தவன். அவன் என்ன சொல்கிறான்? யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. கோடி கோடியாக கொண்டு போய் திருப்பதி உண்டிகளில் கொட்டி கனகாபிஷேகம் நடத்தினால் கடவுளின் கருணை கிடைக்குமா என்றால் கிடைக்காது. ஆனால் நீ என்ன செய்தால் போதும் என்று இறைவன் கருதுகிறான். வேறொன்றும் செய்ய வேண்டாம். அவனை நெஞ்சிலே நினைத்து ஒரு பச்சிலை போடு தலை மீது. பூ போடு என்று கூட திருமூலன் சொல்லவில்லை. வாழ்க்கையை எப்படி எளிமைப்படுத்துகிறான் பார்க்க வேண்டும். ஏழ்மையிலே இருப்பவன் பூ வாங்குவதற்கு காசில்லை, அதனால் நான் கடவுளை வணங்கவில்லை என்று சொல்லிவிடக் கூடாது. பூ போடு, ஒரு மல்லிகை பூ போடு, பவட மல்லிகையாக பார்த்து போடு சொல்லவில்லை. என்ன சொன்னான்? யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. ஒரு பச்சிலை, எங்கு பார்த்தாலும் மரம் இருக்கும், செடி இருக்கும், கொடி இருக்கும். ஒரு பச்சிலையை கிள்ளி தலை மீது போடு. போட்டால் இறைவனுடைய கருணை கிடைக்குமா? கிடைக்கும். ஆனால் அதற்கு ஒரு கண்டிஷன், நிபந்தனை உண்டு. என்ன நிபந்தனை தெரியுமா? அதை மாணிக்க வாசகர் தான் திருவாசகத்தில் அழகாக சொல்வார். யார் இறைவனை பாட வேண்டும்? கோடீஸ்வரனா? யார் பாட வேண்டும்? சித்தம் அழகானவர், அவர்தான் பாட. சித்தம் அழகாக எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் இறைவனை பாட வேண்டும். எனவே சித்தம் அழகாக இருப்பது என்றால் என்ன? சித்தம் சுத்தமாக இருக்க வேண்டும். சித்தம் சுத்தமாக இருப்பதென்றால் என்ன? ஒழுக்கம் சார்ந்து அறநெறி சார்ந்து வாழ்வை அமைத்துக் கொள்பவன் எவனோ, எவன் சுத்த சித்தம் உடையவனோ அவன் இறைவனுக்கு ஒரு பச்சிலை போட்டால் போதும். நன்றாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். இறைவனுக்கான கடமையை ஒரு வரியில் முடித்து விடுகிறான் திருமூலன். அடுத்து என்ன சொல்கிறான்? யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. எனக்கு தாய்மொழி இருக்கிறது, வாய் இருக்கிறது, மொழி இருக்கிறது, பசித்தால் பசிக்கிறது என்று சொல்ல முடிகிறது. ஆனால் என் வீட்டில் இருக்கிற பசுவுக்கு வாய்மொழி இல்லையே, அது சொல்லாலும் எனக்கு புரியாதே. எனவே எனக்கு பசிக்கிற பொழுது அதற்கும் பசிக்கும் என்று தெளிந்து அதற்கு என்ன செய்ய வேண்டும்? யாவர்க்குமாம் பசுவிற்கு